தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி போர்க்கொடி. திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் திமுக அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி நாய் பிடிக்கும் வேலையை பார்க்கவில்லை, தெருநாய்கள் 2 லட்சம் தெருநாய்கள் சென்னையில் சுற்றித் திரிகின்றன, மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். பின்பு தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பதாக சென்னை மேயர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் கார்த்தி அதிரடி குற்றச்சாட்டை கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியை மேம்படுத்துவதற்காக சென்னை மேயர் பிரியா அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வெளிநாடு சென்று பார்வையிட்டார். குப்பை மேலாண்மை அங்கு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அங்குள்ள நகரங்கள் எவ்வாறு அழகாக இருக்கின்றன என்று சென்னை மாநகராட்சி செலவில் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். கார்த்தி சிதம்பரம் இதை வைத்து கேள்வி கேட்டுள்ளார். தாங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டீர்களே, அந்த வெளிநாட்டு பயணத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள், அதை பயன்படுத்தி அதை பார்த்து சென்னை மாநகராட்சியில் எதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார். சென்னை மாநகரத்தில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன, மழை பெய்ததால் சாலைகள் இடிந்து காணப்படுகின்றன, தெருநாய்கள் அதிகமாக பெருகிவிட்டன, சென்னை மாநகராட்சி மிகவும் மோசமான மாநகராட்சியாக உள்ளது. வெளிநாடு சென்று வந்ததற்கு பதிலாக இந்தியாவிலேயே இந்தூருக்கு போய் பாருங்கள், அங்கு மாநகராட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்று, அதை பார்த்துவிட்டு அங்கு என்ன பின்பற்றுகிறார்களோ அதை இங்கு பின்பற்றுங்கள் என்று அவர் குறை கூறியுள்ளார். சமீப காலமாகவே கார்த்தி சிதம்பரம் சென்னை மாநகராட்சியை அடிக்கடி குற்றம் சாட்டி வருகிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது.